பிரைஸ் தி லார்ட். ஸோ எனக்கு என்னோடய சாட்சி என்னென்னா, இப்போ தான் ஒரு 6 months பேக் வந்து நான் வந்து ஒரு புது காடி வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு காடி வாங்கி ஒரு 2 months வந்து என்னோடய காடியோட ஒரு பெரிய கொம்போனன்ட் வந்து வீணாக போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு டிடாக் மெசேஜ் வந்துச்சு. ஸோ நான் செக் பண்ணி பார்த்ததில் அது வந்து ஒரு 30,000 ringgit அந்த ஒரே ஒரு ஸ்பேர் பார்ட் வண்டி செய்கிறதுக்கு. வித் லேபர் அண்ட் ஆல் தட் இட் வில் காஸ்ட் மீ about 40,000 ringgit. I prayed and of course I asked for the warranties claim. பட் அது வந்து ஒரு இன்வென்டர் யூனிட்னால நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது நான் பார்க்கல. அவங்க வந்து அது வந்து இட்ஸ் நாட் கிளைம், இட்ஸ் ஆன் யோர் ஓன்னு போட்டிருந்ததை நான் பார்க்கல. பட் நான் விசுவாசமாக ஜபிச்சு ஐ டிட் அ ஜஸ்டிஃபிகேஷன் லெட்டர் டு த HQ இன் ஸ்வீடன். அப்புறம் அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, ஓகே நெவர் மைண்ட், இப்போ தான் காடி வாங்கினேன், அவுட் ஆஃப் குட் வில் we can give you 20% discount, but it's still about 35,000 ringgit I need to fork out. So God spoke to me, you just keep praying, don't worry. I was keep praying and then on the email you can reply panla, I'm not accepting that, but I'm just keep praying. In the varam Thursday kalla na pray பண்ணிட்டு போயிட்டு then I had the urge, then I called back the director and then I spoke to him. திடீர்னு ஒரு 2 hours கழித்து அந்த சேல்ஸ் ஏஜென்ட் கால் பண்ணிட்டு, சார் நீங்கள் என்ன சார் பேசுனீங்க, ஏன்னா இப்போ they will just waive off everything and we will give you a replacement car along this repair period ன்னு சொன்னார். நிச்சயமாக ஆண்டவர் தான் செஞ்சுருக்காரு. ஆமென். ஆண்டவருக்கே நன்றி மகிமை செலுத்துவோம். சிஸ்டர் ரோவேனா, ஓகே, அவங்களோட சாட்சி என்ன என்றால், ஓகே, அவங்க ஒரு ஜெரேமியா 29:11 இந்த வேர்ஸை கோட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு ரொம்ப நாளாக வந்து ஜபித்து கொண்டு இருந்தாங்க. இவருக்கு வந்து வீட்டு பக்கத்தில் நியராக இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி கிடைக்குதுன்ட்டு, ஓகே, அவங்க ஜபித்த வேலையில் என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் வந்து அவங்களுக்கு இடம் கிடச்சிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவங்களோட ஃபீஸ் எல்லாம் 85% வந்து கவர்மெண்டே வந்து அது வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போனா அவங்க வந்து மீதி பணம் தான் வந்து அவங்க கட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய ஆச்சரியம். ஆகினால் வந்து ஆண்டவருக்கு வந்து அவங்க வந்து நன்றி சொல்கிறாங்க. இந்த வேலையில் வந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த காரியத்தை நீங்கள் செய்ததுக்காக நன்றி. 85% ஆண்டவரே ஃபீஸ் எல்லாம் தகப்பனே கவர்மெண்ட் அப்சர்வ் பண்ணதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் சாட்சி கொடுக்க மகளை முன்வைத்ததுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். நன்றி ஆண்டவரே, இயேசு மூலம் பிதாவே, ஆமீன்.